ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது போட்டு சாம்பார் தான் நான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. அதை தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். இந்த சாம்பார் எல்லாருக்குமே பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு சைஸ் ஒரே ஒரு கத்திரிக்காய், பாதி மாங்காய் தான் அது, கொஞ்சம் முருங்கைக்காய், ஒரு கைப்பிடியில் முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். துவரம்பருப்பு எடுத்து நம்ம கழுவி குக்கரில் வச்சுக்கலாம். நான் 1.25 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி சாம்பாருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ திட்டமோ அதை மாதிரி நீங்கள் எடுத்துங்க. நான் இந்த துவரம்பருப்பு 1.25 எடுத்துருக்கேன் நான். பாருங்கள் ப்ளஸ் துவரம்பருப்பு மட்டும் தான் நான் போடுறேன். சில பேர் பச்சை பருப்பு கூட போடுவாங்க, நான் அது மாதிரி போடுறதில்லை. அது இட்லி சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் ப்ளஸ் ஒரு கப் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன்னா, அப்புறம் ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கப்பு எடுத்து நம்ம கழுவி இது குக்கர் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்களா, சூப்பராக இருக்கணும்னா புளிப்பு இல்லாத மாங்காய் தான் நான் வாங்கி எடுத்துருக்கேன் நான். இது நம்ம கழுவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கழுவி நம்ம 2 வாட்டி கழுவிட்டு நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு இதை வச்சாவே கூட கொஞ்சம் சாதம் போட்டு 2 வாட்டி கூட சாப்பிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்ட சாம்பார். உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ பூண்டு ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கலன்னா பூண்டு போட்டுக்காதீங்க. நான் ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். உரிச்ச பூண்டு ஒரு 4 சேர்த்துக்கிறேன். அப்புறமா இதுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு நம்ம வச்சுட்டா நல்லாயிருக்கும் சாம்பார். கொஞ்சோண்டு நல்லா வேகிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய், ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் அவ்வளோதான் ப்ளஸ். இது லாக் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பருப்பு போட்டதை நான் வச்சுட்டேன் கழுவி. இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு ஒரு 5-6 விசில் வரட்டும். 5-6 விசில் வரட்டும். அது வரத்துக்குள்ளே இந்த பக்கம் வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது குக்கர் சவுண்டு வரத்துக்குள்ளே. தக்காளி ஒரு 2 எடுத்துக்கலாம். நான் நிறைய சாம்பார் வைக்கிறதுனால நான் தக்காளி சின்ன சின்னதாக, இது ஜாம் தக்காளி தான். நாட்டு தக்காளிலாம் 1 போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாங்காய் போடுறதுனால தக்காளி 1 போட்டால் போதும். நான் ஜாம் தக்காளி எடுத்தனால நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அம்மா இதுக்கு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ப்ளஸ். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பாருக்கு எப்போவுமே நீட்டாக கட் பண்ணணும் வெங்காயம். இதெல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை பாருங்கள், நான் நீட்டாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி தக்காளி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நாட்டு தக்காளின்னா ஒரே தக்காளி போட்டுங்க சாம்பாருக்கு. ஏன்னா மாங்காய் போடுறதுனால புளிப்பு தெரியும் கொஞ்சம். ஏன்னா இது புளிப்பு கொஞ்சம் புளி நம்ம அதில் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஊற்றினா தான் கொஞ்சம் டேஸ்ட் வரும். சாம்பார்லாம் சில பேர் ஊற்ற மாட்டாங்க. மாங்காய் போட்டுருந்தா புளி கரைச்சி ஊற்ற மாட்டாங்க சாம்பாருக்கு. நான் அதில் இது புளிப்பு இல்லை. இந்த மாங்காய் நான் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்தேன். நான் அந்த புளிப்பு இல்லாதனால நான் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டில்.
பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நீட்டாக காரக்குழம்பு தான் கட் பண்ணி இது சாம்பாருக்கு வந்து நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் குக்கர் வந்து நம்ம சவுண்ட் வரப்போகுது. இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நான் எப்படி பாதி பட்டியாக கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு வந்து பாருங்கள் சவுண்ட் வந்துடுச்சு பருப்பு அந்த பக்கம். அதுக்குள்ள நம்ம எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருணும், இல்லை ஒரு மாதிரி கருப்பாகிடும். அப்புறமா மாங்காவும் கட் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாதி மாங்காய் தான் போடுறேன் நான். அப்புறம் முருங்கைக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் நான் போட்டுக்கிறேன். அதில் சேர்த்துக்கிற தண்ணி பாருங்கள். சவுண்டில் ஒரு 5-6 சவுண்டு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் சவுண்ட் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாதம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பையன் வந்து காலேஜுக்கு வந்து லஞ்ச் எடுத்து போகிறாரு. அதுக்காக வந்து இந்த பக்கம் கொஞ்சோண்டு அவருக்கு மட்டும் காலையில் இருந்தால் கொஞ்சோண்டு சாதம் வச்சுருது. எங்களுக்கு வந்து நாங்கள் மதியானம் கொஞ்சம் எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் சாதம் வச்சுக்குவேன். கொஞ்சம் தண்ணியெலாம் வந்துடுச்சு பருப்புலேருந்து. அதை வந்து அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஈஸியாக வசதியாக இருக்கும். அப்புறமா போடலான்னு அது காஞ்சி போய் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்பப்போ நம்ம தொடச்சி எடுத்துக்கிட்டால் நம்ம உண்மையாக ஃப்ரெஷ் நல்லாயிருக்கும். தொடச்சிக்கிட்டால் நமக்கு இது இருக்காது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்பப்போ தொடச்சிக்கிடுது. நான் அப்பப்போ நம்ம தொடச்சி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு வந்து அடங்கிடுச்சு குக்கருக்கு. நம்ம வந்து இந்த குண்டால தான் வந்து நம்ம வந்து சாம்பார் வந்து தாளிக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம். குண்டான வச்சுட்டு குண்டான் காஞ்ச உடனே எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த குண்டா வந்து நல்லா காஞ்சி வந்தோடனே தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அவசரப்பட்டு அப்படியே ஊற்றக்கூடாது. பாருங்கள், குண்டா நல்லா காஞ்சி வந்துருச்சு. அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டைல் நமக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு அம்மா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா கட் பண்ணி வச்சு நீட்டாக கட் பண்ணி வச்சேன் பாருங்கள் சாம்பாருக்கு. அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த வெங்காயத்தை வதக்கிட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளியில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாம்பார் டேஸ்ட் கொடுக்கும். இல்லையே பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்குங்க. அதுக்குன்னு பருப்பு பாருங்கள் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறேன், அந்த மசாலாவை வச்சு மசிக்கிறது பாருங்கள். அதை வச்சு கொஞ்சம் நல்லா அப்போல்லாம் நம்ம மத்து போட்டு கடைவோம். எங்கள் அம்மாலாம் அப்படி தான் மத்து போட்டு தான் கடைவாங்க. சட்டியில் போட்டு கடைவாங்க. கல்ச்சட்டி இருக்கும், அப்போல்லாம் போட்டு கடைவாங்க. இப்போ யார் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லை, அந்த மாதிரி தான் இப்போ. அதனால் வந்து மசாலா வச்சு ஃபுல்லாக நல்லா மசிச்சுட்டு அது அந்த பக்கம் வந்து சட்னிக்கு காலைல வந்து இட்லிக்கு வந்து சட்னிக்கு தான் நம்ம வந்து மலாட்டை வந்து வறுத்துட்ருக்கோம். அந்த பக்கம் சாதம் அந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு எங்கள் பையனுக்கு. அந்த பக்கம் சட்னி ரெடி பண்ணிவிடும். அந்த பக்கம் சாதம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அந்த மாங்காய் கத்திரிக்காயில் வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெயிலே அந்த காயெல்லாம் நான் கொஞ்சம் பாதி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதிலே போட்டு வதக்குங்க. சில பேர் மாங்காய் வந்து அப்புறமா போடுவாங்க. கொதி வர டைமில் நான் வந்து இப்போ சேர்த்துட்டேன். நான் நல்லா வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்குது பாருங்கள். கொஞ்சம் மூடி வைக்கலாம். மூடி வச்சு அந்த ஆவிலே அந்த காயெல்லாம் கொஞ்சம் வந்துடும். அதுக்குள்ளே நான் வந்து இந்த பக்கம் வந்து
சாம்பாருக்கு புளி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் புளி, கொஞ்சோண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மாங்காய் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்சிடலாம், இந்த பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு புளி தான். பாருங்கள், நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் கேமராவில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கி வந்துடுச்சு அந்த காயெல்லாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்ச நல்லா மசிக்கி வச்ச அந்த துவரம்பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா நான் ஊற்றிட்டேன் நான் திட்டமாக. அப்புறமா இது வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து மீட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும். 2 ஸ்பூன் மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தண்ணியாக இருக்குது சாம்பார் பாருங்கள். ஆனால் அந்த சாம்பார் நல்லா கொதி கொஞ்சம் கெட்டி வந்துடும் எங்கள் பருப்பு வந்து. ஒருத்தருக்கு கட்டியாக இருந்தால் பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து தண்ணியாக இருந்தால் சாம்பார் பிடிக்கும். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா கொதிக்கிட்டு அந்த வெங்காய தக்காளி, அந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் நல்லா கொஞ்சம் வேகணும். 2 3 4 5 ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தவுடனே திருப்பி மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எல்லா காயில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த கரைச்சி வச்சேன் பாருங்கள் புளி, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதி வருது பாருங்கள், அந்த கெட்டித்தன்மை வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து அந்த கரைச்சி வச்சு புளியை ஊற்றிட்டு திருப்பி கொஞ்சம் மூடி போட்டு நல்லா ஒரு 2 3 கொதி வரட்டும். புளி ஊற்றிட்டு ரொம்ப சாம்பார் கொதிக்கக்கூடாது, ஒரு 2 3 கொதி வந்தாவே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தூவிட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி போட்டேன், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, பாய் நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய் நண்பர்களே.